நம்ம தாய் திருச்சபைக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரே தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை. மறக்காதீங்க, ஆர்சின்னு வாங்க, அது செல்ல பேரு. ரோமன் சர்ச்சுங்கிறது செல்ல பேரு. ஏன்னா பெரிய ஒரு ரோமை பேரரசே கத்தோலிக்க திருச்சபை மதம் மாறினதுனால அந்த காலத்துல அப்படி ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா நம்மளுடைய அபிஷியல் நேம் ஒரே தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை. பைபிள் கையில வர்றதுக்கு முன்னாடியே கத்தோலிக்க திருச்சபை தான் இருந்தது. பைபிள் வர்றதுக்கு முன்னாடியே திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், தியாக்கோன்கள் என்று திருச்சபை கட்டமைக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் ஒவ்வொரு குருவானவரும் ஆயருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் இல்லையா? ஆயர் திருத்தந்தையின் பதிலாளாக நம் மறை மாவட்டத்துல செயல்படுறாரு. இது எல்லாம் ஒரே திருச்சபை. அதனாலதான் த சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் குளோபல் கிறிஸ்டியானிட்டி என்கிற மையம் ஒரு தரவுகளை வெளியிட்டது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற ஒட்டுமொத்த திருச்சபை அப்படியே மொத்தமா கவுண்ட் பண்ணா அதுல 50% கேத்தலிக் சர்ச் தான்.